காய்ஸ் ஒரு வழியாக இந்த சோலோ சிக்காவுக்கும் ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பேசி எடுத்து இன்றைக்கி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி அவனுங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தான் தமிழில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. சோலோ சிக்காவை வந்தவுடனே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் போட்டு காட்டுறாங்க. ஜேசி மேட்ரோ கிட்ட சோலோ சிக்காவை சொல்கிறாரு ஜாக் ஆஃப் ஹார்ட்டை பற்றி, அவனுக்குலாம் அறிவே இல்லை, மண்டையில் மூளையே இல்லை அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஜாக் ஆஃப் ஹார்ட்டு ஒரு மூலையிலிருந்து கேட்டிருப்பார். சோலோ சிக்காவை மணி இந்த பேங்கை எடுக்க போகும்போது ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணியிருப்பார். இது முன்னாடி நடந்த கதைங்க, அதை போட்டு காட்டுறாங்க. இப்போ சோலோ சிக்காவை பழைய விஷயங்கள் எல்லாமே பெருசாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கண்டிப்பாக என் பிரதரை பற்றி பேசி ஆகணும். ஜாக்கப், நீ பண்ணது ஒருவேளை ஆவேசத்தில் பண்ணியிருக்கலாம் அல்லது கோவத்தில் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி நம்ம பேசி தாண்டா தீர்ந்தெடுக்கணும். இந்த இடத்துக்கு வா, நமக்குள்ளே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறத பேசி தீர்த்துக்குவோம். உன்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பர்சனலி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டும் வராரு. ஜேக்கப் ஃபாட்டு அப்படியே கெத்தாக கம்பீரமாக வராரு. ஜேக்கப் ஃபாட்டு வந்ததுக்கப்புறமா இப்போது மனசில் இருக்கிற ஒட்டுமொத்த குமுறல் மற்றும் ஜேக்கப் ஃபாட்டு மேலே அவர் இருக்கிற பாசம் இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்காரு. ஃபஸ்ட்டு ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து, ஜேக்கப் நீ இந்த ஸ்டோரிக்கு நீ எப்படி வந்த அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஞாபகத்தை கொஞ்சம் ரிமைண்டிங் பண்ணுறாரு. எல்லாருமே நான் ட்ரைபல் சீஃப் இல்லை, நீ வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கம் போகும்போது ஐ லவ் யூ சோலோ, நீ தான் என் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கொண்டு என் கழுத்தில் போட்டேன். நீ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு தெய்வமாட்டு, சோலோ தான் எல்லாமே, சோலோ சிக்காவை ஒரு நல்ல லீட் பண்ணுவான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டேன். எல்லாருமே சொன்னாங்க ஜாக்கப் ஃபாட்டுவை பற்றி உனக்கு தெரியுமா, ஜாக்கப் ஃபாட்டு கண்டிப்பாக ஒரு நாள் துரோகம் பண்ணுவான், அவனை எதுக்கு நீங்கள் பிளட் லைனை சேர்த்துக்கிட்டீங்கன்னு. நான் சொன்னேன் ஜாக்கப்புக்கு என்னை பிடிக்கும், அவன் என்னை பார்த்து ஐ லவ் யூ சோலோன்னு சொல்லுவான். நீ சொல்லிக்கிட்டே இருந்த, நானும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஈவன் நான் ட்ரைபல் சீஃபாக இருக்கிற வரைக்கும், நான் ரோமன் ரெயின்ஸ்க்கு ட்ரைபல் சீஃபாக சண்டை போடும்போது அதில் நான் தோற்று போயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கேப் தேவைப்படுடா, நான் ட்ரைபல் சீஃபாக இருந்து தோற்று போயிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு சில நாட்கள் வர முடியலை, இந்த ஷோவுக்கு வர முடியலை. ஆனால் அந்த நேரத்தில் நீ அந்த ஆளுமையை எடுத்துக்கொள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி என் கூட இருந்தவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் ஏன் கொஞ்சம் திசை மாறினேன் அப்படின்னு. ஏன்னா ட்ரைபல் சீஃபாக இருந்து நான் தோற்றுட்டேன். ஸோ இப்போ நான் ட்ரைபல் சீஃப் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நாட்கள் தேவைப்பட்டது நான் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. ஆனால் அந்த நேரத்தை நீ ஆளுமைப்படுத்திக்கிட்ட. எப்போவுமே என்ன பாட்டு ஐ லவ் யூ சோலோ, ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீ ஐ ஹேட் யூ அப்படின்னு சொன்னதை கேட்டு எனக்கு உண்மையிலேயே மனசு குமிரிட்டுடா. நான் உன்னை எந்த லெவலில் வச்சுருந்தேன், நீ யுனைடெட் சாம்பியன் ஆகும்போது கூட அதுக்கான தடுப்பாக நான் இல்லை, அதுக்கான பாசிட்டிவாக இருந்தேன். என் கூட இருக்கிற நான் சாம்பியன் ஆகலை, நீ சாம்பியனாக இருக்கிற. அண்ட் முதல்ல சாம்பியன் ஆகும்போதும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். இப்படி எல்லா விதத்துலேயும் உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது நான். ஆனால் நீ கடைசியில் என்னையவே அட்டாக் பண்ணியிருந்த, அதை கண்டிப்பாக மறக்க முடியாது. பிளட் லைன் ஸ்டோரில் ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொன்ன அந்த ஜேக்கப் எனக்கு தேவை. எல்லாத்தையும் தூக்கிடுடா, என்ன அடித்தேன், நான் உன்னை மிதித்தேன், எல்லாத்தையும் விட்டுத்தள்ளு. இப்போ நமக்குள்ள தேவை நட்பு. நான் உன்னை பின்னாடி என்ன சொன்னேன், உனக்கு அறிவு இல்லைண்ணா, எனக்கு தான்டா அறிவு இல்லை. நான் சொன்னேன் எனக்கு தான் அறிவு இல்லை. இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, சொன்னேன் எனக்கு தான் அறிவு இல்லை, நீ பழையபடி என் கூட வந்துடு. ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட வர வேண்டாம். நான் உன்னை பற்றி இதுக்கப்புறமா சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜாக்கப், ஐ லவ் யூ ஜாக்கப் அப்படின்னு சொல்லிட்டு உன் இடத்துல நான் இருக்கிறேன். நீ ஏன் இடத்துல இரு, சாம்பியனாக இரு, எங்கள் எல்லாரையுமே ஆளுமைப்படுத்து. ஆனால் நீ ஏன் கூட இருக்கணும். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீயும் வேணும், அந்த சாம்பியன்ஷிப்பும் வேணும், நம்ம டீமில் கண்டிப்பாக நீயும் அந்த சாம்பியன்ஷிப்பும் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜாக்கப் ஃபாட்டு நிப்பாட்டு 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 சோலோ, நீ இந்த இடத்துல எதை பற்றி பேச வர, எதை பற்றி நினச்சி நீ பேசுகிற, மச்சுமோ மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நீ என்னை இப்பவும் நேசிச்சிட்டு இருக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. சோலோவுடைய ஆள் மனசை பார்க்கும்போது கண்டிப்பாக அவன் வேஷம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சோலோ நீ உன் வாயால் நீ ஒன்று சொல்கிற ஐ லவ் யூ ஜாக்கப்னு, ஆனால் என் மனசால் சொல்கிறேன்
ஐ ஹேட் யூ சோலோ. நான் உன்னை எதுக்கு தெரியுமா வெறுத்தேன்? நீ பிளட் லைன் ஸ்டோரில் தோத்துட்டு ட்ரைபல் சீஃபாக போனியே, அதுக்காக இல்லை. நீ ஒரு சுயநலவாதி. உன் கூட இருக்கிறவன் வளர்ந்துருவான்னு சொல்லிட்டு நீ அதை மிதிச்சு சாகடிப்ப. நீ எப்படி ட்ரைபல் சீஃபானு நீங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. நீ ஒன்று ரியல் ட்ரைபல் சீஃப் இல்லையே, சீட் பண்ணி தானே வந்த. இப்போ கூட நான் எதுக்காக உன் கூட இருக்கணும்னா, நான் பவர்ஃபுல் ஆள். நான் உன் கூட இருந்தேன்னா உன்னை எவனும் தொட முடியாது. ஏன் ஜேசி மேட்ரோன் எதுக்கு இந்த டீமுக்கு கூட்டிகிட்டு வந்த? நான் உனக்கு எதிராக மாறிட்டேன் அப்படிங்கிறதுனால தானே ஜேசி மேட்ரோன் நீ கூட்டிகிட்டு வந்த. இல்லாட்டா நீ கூட்டிகிட்டு வந்திருப்பியா? எல்லாம் எனக்கு தெரியும் சோலோ. நீ எதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்தியோ அதுக்காக தான் நீ ஜேசி மேட்ரோவை கூட்டிகிட்டு வந்த. சோலோ, உன் திட்டத்தை நான் ஓரளவுக்கு கணிச்சு வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் சொல்லட்டா? உனக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த ஜேக்கப் ஃபாட்டு இல்லை, ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப். என்ன சோலோ, சாம்பியன்ஷிப்புன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி பார்க்குற? இதுதான் உன்னுடைய உண்மையான பார்வை, இதுதான் உன்னுடைய உண்மையான குணம். உன் மனசில் இருக்குது இதுதான். உனக்கு தேவை இந்த சாம்பியன்ஷிப். நான் உன் கூட இருக்கும்போது இந்த சாம்பியன்ஷிப் உன்கிட்ட சரண்டர் ஆன மாதிரி. உன் டீமில் ஒருத்தன் சாம்பியனாக இருக்கிறான், உன் டீம் பெருசாக பேசப்படும். அதுக்காக தான் நீ என்ன உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிற. ஓப்பனாக சொல்லணுன்னா நீ என்ன லவ் பண்ணல, நீ என்னை சகோதரனாக எதிர்பார்க்கல, என்ன ஒரு விசுவாசியை எதிர்பார்க்குறியா? இல்லை, ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு மூச்சு உன்னை பேசினேன். ஆனால் நீ எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆபத்து வரும்போது கலத்தி விட்டுட்டு போயிட்ட. ஏன்னா நீ சுயநலவாதி. உனக்கு தேவலாம் என்னது? அந்த ட்ரைபல் சீஃப், அந்த மாலை, அந்த மாலையை தோத்துட்ட. நாங்கள்லாம் நிதான பாணியாக நின்றோம். எங்ககிட்ட வந்தியா? வரல. இப்போ உனக்கு தேவை இந்த சாம்பியன்ஷிப், இந்தா எடுத்துக்க. இந்த சாம்பியன்ஷிப் இதுக்கப்புறமா எனக்கு தேவையில்லை, நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. சோலோ லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, என்ன ராமி ராமி அப்படின்னு சொல்லி, அதுக்கான அர்த்தம் என்னென்னு தெரில. ராமி ராமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பியன்ஷிப்பை நீ எடுத்துக்க. ஆனால் என்ன சோழியை முடிச்சுட்டு நீ எடுத்துக்க. நான் பாரு சோலோ, இந்த சாம்பியன்ஷிப் உனக்கு தான். ஆனால் என் கூட மோதி சண்டை போட்டு என்னை வீழ்த்தினதுக்கு அப்புறமா எடுத்துக்க. இந்த கபல நாடகம் எல்லாம் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக தானே. இந்த பொய் வேஷத்தை கலைச்சிரு. நீ முழுக்க என்னை லவ் பண்ணலை, இந்த சாம்பியன்ஷிப்புக்காக ஆசைப்படுற, அதுதான் உன் ஆள் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே சோலோ சிகாவை ஜாக்கப் ஃபாட்டுவுக்கு சம்மூன் ஸ்பைக் போடுறதுக்கு நிற்கிறாரு. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜாக்கப் ஃபாட்டு தெரியும்டா நீ இப்படி தான் சொல்லிட்டு திருப்பி அடிச்சிட்டாரு. பட் நான் ஜேசி மேட்ரோ சேர்ந்து சோலோ சிகாவை அட்டாக் பண்ணும்போது ஜிம்மி ஊசோ அந்த இடத்துக்கு ஜாக்கப் ஃபாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஜாக்கப் ஃபாட்டு ஜிம்மி ஊசோ கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சோலோ சிகாவும் ஜாக்கப் ஃபாட்டுவும் கடைசியில் பிரிஞ்சுட்டாங்க. இந்த ஸ்டோரி கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க.